ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பியூட்டிஃபுல் கேக் என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு பண்ணேன். அதோட மேக்கிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக மணி புல்லோட்டு வச்சேன். இதுக்கு வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர்ஸ், அடிசிவ் கவர்ஸ் வாங்கிட்டு ஒரு 10 100 நோட்டு வந்து ஆட் பண்ணி நம்ம செயின் மாதிரி பண்ணிக்கலாம். அதுதான் நான் இப்போது காமிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலி அவர் வந்து ரசகுல்லா கேக் தான் கேட்டார். பட் நான் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லிவிட்டு அதோடு இந்த மணி புல்லோட்டையும் ஜாயின் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி அழகாக நான் வந்து ஹாரிசான்டலாக ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து எடுக்கும்போது நீட்டாக தெரியும்னு சொல்லிட்டு வர்டிக்கலாக பண்ணதை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது அந்த கேக்குள்ளே வைக்கிறதுக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு 1 kg கேக் தான் பண்ணேன். அதனால் அதில் வைக்கிறதுக்கு எனக்கு இந்த மாதிரி பண்ணும்போது தான் ஈஸியாக இருந்தது. இப்போ நம்ம அப்படியே ரோல் பண்ணிடலாம். ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பென் யூஸ் பண்ணேன். பென்னுக்கு பதிலாக நம்ம ஏதாவது ஒரு ஸ்டிக்கு அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஸ்டிக்கோ பென்னோ அட்டாச் பண்ணிடலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு காலி சின்ன டப்பா எடுத்துக்கலாம். அந்த க்ளோஸ்அப் டூத் பேஸ்ட் அந்த மாதிரி டப்பா கூட சின்ன இந்த சைஸில் இருக்கணும். நம்ம அந்த கேக்கில் உள்ளே இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். இதில் நடுவில் ஒரு சின்ன ஸ்லிட் ரெடி பண்ணிவிட்டு இந்த ஹாப்பி பர்த்டே டாப்பரோட இந்த ரூபா நோட்டு செயினை வந்து அப்படியே செலோடேப் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ தட் அந்த ஹாப்பி பர்த்டே டாப்பரை நம்ம இழுக்கும்போது அப்படியே மணியும் சேர்ந்து அப்படியே வரும். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆச்சுங்க. ஃபுல்லாக நான் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 hours to 3 hours ஆகிருக்கும். இப்போ அதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு கிஃப்ட் பேப்பரை வந்து ரேப் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த பென் தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி பண்ணோம். ஸோ அந்த பென்னை திருப்பி இந்த மணி புல்லோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்படியே அது வந்து அழகாக வந்துடும். இது மாதிரி தான் நம்ம வந்து செய்யணும் மணி புல்லோட் கேக்னால். இப்போ இது ரெடி பண்ணி நான் வச்சுட்டேன். இது ஒரு 2 days 3 days முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பட்டர் க்ரீம் ரெடி பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அதோடய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறத நான் இதில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இந்த மாதிரி க்ரீமியாக பட்டர் க்ரீம் ரெடி பண்ணிப்போம். பட்டர் க்ரீமில் வந்து நான் வந்து இந்த எசன்ஸ் யூஸ் பண்ணேன், வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணேன். வேறு கேக்கில் வந்து நான் ரோஸ் எசன்ஸ் யூஸ் பண்ணேன். ஏன்னா நான் பண்ண போகிறது ரசகுல்லா கேக்கு தான். ரசகுல்லாவும் நம்ம வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ணிட்டேன் நான். அதுக்கு நல்லா ஒரு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து லெமன் ஜூஸ் பிழிஞ்சு அது அப்படியே உங்களுக்கு கர்டில் ஆகி திரிஞ்சு வரும்போது அதை அப்புறம் ஒரு துணியில் வடிகட்டி வச்சு அதை ஒரு 2 hours 3 hours அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் பிசைஞ்சு ரசகுல்லா பண்ணேன். ரொம்ப நல்லா வந்தது ரசகுல்லா. இதை பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிட்டேன். ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதே மாதிரி அந்த டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு இதுலேயே நான் காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருந்தது. நான் வந்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தேன். கொஞ்சம் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா உங்களுக்கு அந்த சப்பாத்தி மாவு பதம் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிட்டே இருக்கணும். உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே தெரியும், முதல்ல இருந்ததுக்கும் நம்ம பீட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இருக்கிற டெக்ஸ்சரும் நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. இப்போ நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருந்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் எடுத்து நம்ம குட்டி குட்டி உருண்டையாக பண்ணணும். ஏன்னா ரசகுல்லா என்ன ஆகும்னா நம்ம அதில் கொதிக்க விடும்போது ஜீரா தண்ணியில் கொதிக்க விடும்போது டபுள் சைஸ் ஆகிடும். அதனால் நம்ம சின்ன பாலாக பண்ணோன்னா ரசகுல்லா ஒரு நல்ல ஒரு மீடியம் சைஸில் கடையில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு கிடைக்கும். கேக்லேயும் வைக்கிற அளவுக்கு கிடைக்கும். இப்போது நான் சர்க்கரை போட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன். இதில் வந்து நான் ரோஸ் எசன்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ரோஸ் எசன்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஏலக்காவும் போட்டுட்டு இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்லிம் பண்ணிவிடுங்க. அந்த கொதியிலேயே ஒரு 10 minutes அந்த பால்ஸ் எல்லாம் போட்டு மூடி வச்சிடணும். உங்களுக்கு அப்படியே அது அந்த ஜீராவை அப்சர்வ் பண்ணி அப்படியே டபுள் த சைஸ் ஆகிடும். அந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டும் ஒரு 20 minutes மூடியே வச்சுக்கணும் அந்த ரசகுல்லாவை. அப்போ தான் நல்ல ஒரு சூயியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இதை அமுக்கி காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்தது. அந்த ஜீராலாம் நல்லா உறிஞ்சிட்டு நல்லா சாஃப்டாக இருந்தது. இப்போ டெக்ஸ்சர் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த டெக்ஸ்சருக்காக தான் வந்து ரசகுல்லாஸ் விரும்பி நம்ம சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கேக் ப்ரிப்ரேஷன் ஆஸ் யூஷுவல் ஸ்பாஞ்ச் கேக் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான். இதுலேயுமே நான் ரோஸ் எசன்ஸ் தான் விட்டுருந்தேன், வெண்ணிலா விடாமல். நல்லா நம்ம பீட் பண்ணி அந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இட்லி மாவு பதம் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை பாருங்கள், ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கேக் பேக்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து 1 hour 15 minutes நான் வந்து இதில் தான் பண்ணினேன். ஓவன் இல்லாமல் நம்ம யூஸ்வலாக ஓவன்லெஸ் செட்டப்பில் தான் நான் பண்ணேன். இப்போ நம்ம அந்த கேக் பேனில் இதை நான் விட்டுறேன். 1 kg கேக் தான் பண்ணினேன். ஸோ அதனால் இப்படி பண்ணிட்டேன் நான்.
இப்போது லிட்டை வச்சு மூடிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் 180 டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து 1 hour 15 minutes ஆச்சு எனக்கு இது பேக் ஆகி வரத்துக்கு. நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்தது பாருங்கள். நம்ம தயிர் நல்லா கெட்டி தயிராக போட்டோம்னா இன்னுமே நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ வந்து ஐசிங் பார்த்துடலாம். ஐசிங்க்கு நான் வந்து மில்கி பார் சாக்லேட் எடுத்துட்டேன். அது ஒரு 5 சாக்லேட் வாங்கி இந்த மாதிரி துருவி வச்சுட்டேன். அப்புறம் ட்ரை நட்ஸ் வந்து பாதாம், பிஸ்தா, கேஷ்யூலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த கேக்கை நல்லா ஆற வச்சுட்டு 3 லேயராக பிரிச்சுருவோம். இப்போ நான் அந்த ஜீரா தண்ணியையே வந்து சுகர் சிரப்பாக இதுக்கு யூஸ் பண்ணிட்டேன் கேக்குக்கு. ஒவ்வொரு லேயருக்கும் சுகர் சிரப் வச்சுட்டு பட்டர் க்ரீம் தடவிட்டு நம்ம இந்த ரசகுல்லா பண்ணதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன். அதை அப்படியே போட்டுட்டு நம்ம இந்த துருவி வச்ச இந்த ஒயிட் சாக்லேட் அதையும் போட்டுட்டேன். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸையும் அப்படியே தூவிட்டேன் நான். இதெல்லாம் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே செகண்ட் லேயர் வச்சுட்டு அதுக்கும் அதே மாதிரி சுகர் சிரப்பு இது மாதிரி 3 லேயருக்குமே பண்ணிவிட்டு நான் வந்து க்ரம் கோட் கொடுத்து ஒரு 1/2 hourலேருந்து 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறம் ஃபைனல் ஐசிங் கொடுத்துட்டேன். இப்போது வந்து நம்ம ரெடி பண்ண அந்த மணிப்புலோட்டை உள்ளே வைக்கணும். அதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன், சென்டர் பார்ட் மட்டும். அதுதான் இப்போது நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த ஹாப்பி பர்த்டே அந்த மணிப்புலோட்டை உள்ளே செட் பண்ணி பார்க்குறேன் நான். அது செட் ஆகுற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். நல்லா அதை உள்ள தள்ளி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக க்ரீமை வச்சு கவர் பண்ணிட்டேன் நான். இந்த பைப்பிங் பேக்கில் நான் கொஞ்சம் பட்டர் க்ரீம் போட்டுட்டு இந்த மாதிரி டிசைன் ஏதாவது கொடுத்து அந்த ஏரியா தெரியாதபடிக்கு நான் வந்து லாக் பண்ணி இது பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலைசிங்கும் முடிச்சிட்டேன் நான். முடிச்சுட்டு நம்ம ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரசகுல்லா மணிப்புலோட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் டெக்கரேஷன்ஸ் மட்டும்தான் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக இருந்தது பண்ணுறதுக்கும். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், ஆனால் சூப்பராக வந்திருந்தது. க்ளீனாக நீட்டாக வந்திருந்தது. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ஐசிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சூப்பராக இருந்தது. என் ஹஸ்பண்ட் ரொம்பவே சர்ப்ரைஸும் ஆனார். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. நல்லா இருந்தது. இப்போ வந்து ரசகுல்லா கேக்னால் கொஞ்சம் ரசகுல்லா டெக்கரேஷனுக்கு வைக்கணும்ல, அதனால நான் என்ன பண்ணேன், இந்த ரசகுல்லா ஒரு 6 ரசகுல்லா மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே அந்த 6 இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பட்டர் க்ரீம் போட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது ஃபைனல் ஐசிங் முடிச்ச அப்புறம் தான், டெக்கரேஷன்ஸ் முடிச்ச அப்புறம் தான் ரொம்பவே அழகாக இருந்துச்சு கேக் பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த எடிபிள் பால்ஸ் இருந்தது. ஸோ அது சும்மா இதில் தூவி விட்டேன். கொஞ்சம் ரேண்டமாக தான் தூவி விட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை விடையும் நம்ம அந்த டியூட்டி ஃப்ரூட்டி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேக் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நான் ஆக்சுவலி முதல்ல டியூட்டி ஃப்ரூட்டி போடுற ஐடியாலே இல்லை நான். சரி போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு போட்டோன்னே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கேக்கு. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாகவும் ஆயிடுச்சு. அந்த ஒயிட்டில் அந்த கலர்ஃபுல் டூட்டி ஃப்ரூட்டி போட்டோன்னே இன்னும் டாப் டக்கராக இருந்தது கேக்கு பார்க்குறதுக்கு. நான் அப்புறம் நெக்ஸ்ட் டே தான் என் ஹஸ்பண்ட்ட, ஒரு நாள் முன்னாடி நான் பண்ணிட்டேன், பட் நான் அடுத்த நாள் தான் நான் அவர்கிட்ட காமிச்சேன். அவர் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னாரு. இந்த பாருங்கள் 1 kg வந்திருக்கு எல்லா டெக்கரேஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ யூ. ஒரு பர்த்டே வீடியோ இது தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கட் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. Many more happy returns of the day. Thank you. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.